ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ நேற்று தமிழக வரலாற்றில் நடந்திராத நிறையா விஷயங்கள், புது விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம். நிறையா மினிஸ்டர்ஸ் கூட வந்து புது கேண்டிடேட் முன்னாடி வந்து தோல்வி அடைஞ்சது நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னாடி மினிஸ்டராக இருந்தவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 83,374 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதே நேரத்தில் டிவிகேவை சேர்ந்த சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 83,375 வாக்குகள், அதாவது ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே வந்து ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம், நம்ம ஆஸ்பிரண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டினில் ஒரு மார்க்கில் 0.5 கூட வந்து நிறையா பேர் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து இழந்திருப்பாங்க. கரெக்டாக? அடுத்த எக்ஸாமுக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க, போஸ்டிங் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸில் போயிருக்கலாம், மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூவில் போகும், இன்டர்வியூ கிளியர் பண்ணி 0.5 வரைக்கும் வந்து நம்மளோட மார்க் அப்படிங்கிறது ஃபைனல் லிஸ்ட்டில், அதான் ஃபைனல் லிஸ்ட்டில் நம்ம வர்ற வரைக்கும் நமக்கான ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, ஒரு ஓட்டோட வேல்யூ அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு மார்க்கோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். கரெக்டாக? ஏன்னா ஒவ்வொரு மார்க்லேயும் மினிமம் 1000 பேர் 1500 பேர் வந்து ப்ரிலிம்ஸ் சஸ்பெக்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ படிக்கிற டைம்லேயே வந்து நல்லா புஷ் பண்ணி நல்லா என்ட்ரிச்சாக படித்து வச்சுக்கோங்க. கரெக்டாக? ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். நன்றி.